எல்எஸ்டி ஃபேமிலியில் இருக்கும் அனைத்து நல்லுள்ள நண்பர்களுக்கும் என் இனிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை என்னன்னா கோழி வளர்க்குறதுன்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் கோழி வளர்க்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு, நான் இருக்கிறது வில்லேஜ் தான். வில்லேஜ் இருந்தாலும் பக்கத்தில் வீடுங்க இருந்துச்சுன்னா கோழி சண்டை பெரிய சண்டை அதெல்லாம் பார்க்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தோட்டத்து வீட்டில் சின்னதாக ஒரு 2 பொட்டைக்கோழி ஒரு சேவல் ஒன்று வாங்கிட்டு வளர்க்கலான்னு ஆரம்பித்தேங்க. அது வாங்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, கோழி நாட்டுக்கோழியாக போயிடுச்சு, சேவல் சண்டை சேவலாக போயிடுச்சு. சரி, ஓகே, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா, இவர் தான் எங்கள் ராஜா கிங் நித்தி. ஹாய் நித்தி. இவர் தான் எங்கள் ஹீரோ. அதுக்கு கிராசிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு ஈடுக்கு ஒரு 11 முட்டை வச்சதில் ஒரு 9 குஞ்சு பறிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு குஞ்சியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருப்பேன். அது அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது 9 குஞ்சியும் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளாக்காக தான். ஏன்னா அவங்க டேடி பிளாக் அண்ட் ரெட்டு மிக்ஸ்டு. சேவல் துருன்னு இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அது ஈக்குவலாக இருக்கிற பெட்டை கோழிகளை என்னிடம் இல்லை. சரி, பரவாயில்லன்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கோழி ஒரு 11 முட்டை வச்சதில் அதோட 5 குஞ்சு தான் பறிச்சது. அது ஆல்ரெடி கூடையில் மூடியிருக்கேன். இப்போ டோட்டலாக ஒரு 14 இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேவல் பாருங்கள், என்ன கலர், வேறு லெவலில் இருக்கும். இது சண்டை சேவல். எனக்கு இதுக்கு ஏற்ற சண்டை பெட்டை கோழிகள் கிடைக்கல. கிடைச்சாலும் விலையை அதிகமாக சொல்கிறதுனால நான் எங்கேயும் வாங்க விரும்பலை. சரி, ஓகே, நம்ம எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம வீட்டுக்காக, எனக்கு மனசு திருப்திக்காக இந்தமாரி சேவலும் கோழிகளும் வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்ததுனால இந்த கோழியை வளர்த்துட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் இந்தமாரி சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்திருக்கும், யாரெல்லாம் வளர்க்க முடியாமல் இதை ஒதுக்கி விட்டு போயிருப்பீங்க, அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் இந்தமாரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது கோழி வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்தமாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.